இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் இயல் 3 ஆசிய ஜோதி. உலக உயிர்கள் எல்லாம் துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர் புத்தர். கவிமணி என்னும் பட்டம் பெற்றவர் தேசிக விநாயகர். இந்த மாதிரி கவிஞாயிறு இதெல்லாமே தனியாக எடுத்து ஒரு பேப்பரில் எழுதிக்கோங்க. அப்போ தான் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நம்ம மொத்தமாக பார்க்க முடியாது. இந்த மாதிரி யார் யாருக்கு என்ன பேர் அப்படிங்கிறத தனியாக ஒரு பேஜில் எழுதிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். லைட் ஆஃப் ஆசியா, அதாவது லைட் ஆஃப் ஏஷியா அப்படிங்கிற நூலை எழுதியவர் எட்வின் ஆர்னால்டு. கவிமணி தேசிக விநாயகர் எத்தனை ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார் அப்படின்னா 36. ஆசிய ஜோதி என்னும் நூல் யாருடைய வரலாற்றை பற்றி கூறுகிறது? புத்தர். ஆசிய ஜோதி என்னும் நூலை எழுதியவர் கவிமணி. 1000 பாவங்கள் செய்தனவெல்லாம் ஏழை ஆட்டின் தலையோடு அகற்றிடுமோ அப்படிங்கிற பாடல் வரிகளை எழுதியவர் தேசிக விநாயகர். பொருள் அறிக. வீழும் விழும், நீள் நிலம், பரந்த உலகம், மாறி மழை, கும்பி வயிறு, பூதளம் பூமி, பார் உலகம். புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி. நேர்மையான வாழ்வை வாழ்பவர், எல்லா உயிர்களிடத்திலும் இரக்கம் கொண்டவர். ஒருவர் செய்யக்கூடாதது தீவினை. இப்போ பிரித்து எழுதுக. எளிதாகும், எளிது கூட்டல் ஆகும். பாலை எல்லாம், பாலை கூட்டல் எல்லாம். சேர்த்தெழுதல். இனிமை கூட்டல் உயிர், இன்னுயிர். மலை கூட்டல் எலாம், மலையலாம். அடுத்த தலைப்பு என்னென்னா மனிதநேயம். தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்ற பாடல் வரிகள் மூலம் மனித நேயத்துடன் வாழ்பவர்களால் தான் இவ்வுலகம் இயங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற உண்மையை உணர்த்தும் நூல் புறநானூறு. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று பாடியவர் வள்ளலார். பசித்தோருக்கு உணவு வழங்க சத்திய தர்மசாலையை வள்ளலார் எங்கு நிறுவினார் அப்படின்னா வடலூர். வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை அப்படின்னு கூறியவர் அன்னை தெரசா. அன்னை தெரசாவிற்கு அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யாருன்னா கைலாஷ் சத்யார்த்தி. குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது அப்படின்னு கூறியவர் கைலாஷ் சத்யார்த்தி. மக்களுக்கு செய்யும் பணியை இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தவர் அன்னை தெரசா. குழந்தைகளை பாதுகாப்போம் என்ற இயக்கத்தை தொடங்கியவர் கைலாஷ் சத்யார்த்தி. கைலாஷ் சத்யார்த்தி உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக 1003 நாடுகளில் 80,000 கிலோமீட்டர் தூரம் நடைபயணம் சென்றுள்ளார். எல்லா உயிர்களிடமும் அன்பு செலுத்துதல் மனிதநேயம். தம் பொருளை கவர்ந்தவரிடமும் அன்பு காட்டியவர் வள்ளலார். அன்னை தெரசாவுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைத்தது. கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் குழந்தைகளை பாதுகாப்போம். பொறுத்துக. வள்ளலார் அப்படின்னா பசிப்பணி போக்கியவர். கைலாஷ் சத்யார்த்தினா குழந்தைகள் உரிமைக்கு பாடுபட்டவர். அன்னை தெரசா நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர். அடுத்த தலைப்பு என்னென்னா அணி இலக்கணம். ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது இயல்பு நகைச்சி அணி. தோட்டத்தில் மேயுது வெள்ளைப்பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டு அப்படிங்கிற பாடல்களில் வந்துள்ள அணி என்னென்னா இயல்பு நகைச்சி அணி. ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நகைச்சி அணி. இதோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எடுத்துக்காட்டு பாட்டு. குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று, வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்கும் என்று, ஆகாச கங்கை என உரைக்கும் என்று, பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா. இது உயர்வு நகைச்சி அணி. பொறுத்துக. மனித நேயம் அப்படின்னா ஹியூமனிட்டி. கருணை அப்படின்னா மெர்சி. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை டிரான்ஸ்பிளான்டேஷன். சரக்கு லாரி. இதோட இந்த இயல் முடியுது.